பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் இல்லை, இன்னும் எத்தனை சீசன் வந்தாலும் அன்பு ஜெயிக்கவே ஜெயிக்காது போலங்க. ஏன்னா நானும் இந்த சீசன் அன்பு ஜெயிச்சிரும், அடுத்த சீசன் அன்பு ஜெயிச்சிருன்னு பார்க்குறேன். அன்பு தோத்துக்கிட்டே இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த சீசனில் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு அன்பு குடோனை அடித்து பற்றி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கனி எவிக்டட் அப்படின்ற நியூஸ் நேற்றே கேள்விப்பட்டிருப்பேன். எஸ், உண்மைதான். கனி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே துரத்தி விட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கனி இவ்வளோ நாளாக சேவ் பண்ணி கூட்டினது வந்தது எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் இருக்கணும், அவங்க ஃபேமிலி வீக்கை உள்ள விட்டு ஒரு சூப்பரான ஒரு எண்டிங் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா சேனல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுக்கு சேனல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கனியோட கேம் பிளேன்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக ஒரு கேம் ஆடினாங்களே, அன்பை மட்டும்தான் மற்றவங்ககிட்ட கொடுப்பேன், மற்றவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவாக எதுவுமே பேச மாட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கேம் பிளே ஆடினாங்களே. ஸோ இந்த கேம் பிளே மக்கள்கிட்ட சுத்தமாக ஈடுபடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை மட்டுமே பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டியாகவும் எல்லாருக்கும் பின்னாடி விக்கல் விக்ரம் கிட்ட உட்காந்து பேசும்போது மற்றவங்களை பற்றின விஷயத்தையும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லும் போது அப்போ ஆபீஸாக பார்க்குற மக்களுக்கு எப்படி இருந்தது, என்னடா இவங்க எல்லாரும் முன்னாடி பேசும்போது பார்த்தீங்கன்னா அன்பு தான் எல்லாமே ஜெயிக்கும், அன்பு தான் எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க பின்னாடி போய் பேசும்போது மட்டும் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு தாட் கொடுத்தது கனி தான். ஸோ அதனாலே என்ன ஆயிடுச்சு, கனியை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம போயிடுச்சு. சரி, என்னடா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை ஜென்யூனாக சொல்லணுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வந்துட்டா இது வரைக்கும் இறங்கி விளையாடாமல் இருந்ததில்லை. அதே மாதிரி அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு இது கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சதில்லை. எல்லாத்துலேயும் அடிபட்டாலும் பரவாயில்ல போய் இறங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி கனி இது வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கனியை பாராட்டியே ஆகணும். கனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அவங்க வந்து உண்மையிலே பாசிட்டிவான பர்சன் தான். ஆனால் என்னன்னா இந்த கேமுக்கு அவங்க சூட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னாடி பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்லை. பின்னாடி போயிட்டு இப்படி பண்ணுறா அவ அப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி புலம்புறது ஒரு பிரயோஜனம் இல்லை. டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பேசணும், அதுக்கான பொட்டன்ஷியலும் கனிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த விக்கல் சீக்கிரம்னு ஒருத்தன், அதாவது இதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கேங்கை அடிச்சு உடச்சி வெளியே கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருந்து அவங்க கூட எப்படி கதை பேசுவாங்களோ ஒரு ஆளாக இருந்து அது ஒருத்தன் பேசுகிறான். யாருன்னா விக்கல் சீக்கிரம். கிட்டத்தட்ட நேற்று நான் சொன்னல, பார்வதி வந்து ஒரு செவரு, அந்த செவரு இன்னும் எத்தனை பேர் பலி கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி திவாகரை பலி கொடுத்துச்சு, அப்புறம் அமித்தை பலி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செவரு. விக்கல் சீக்கிரமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வியானா பலி கொடுத்துட்டான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனியை பலி கொடுத்துட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நல்லா ஆடிட்டு இருந்த வியானாவை நீ ஏன் லவ் கண்டென்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ட்ராக்கை மாற்றி விட்டு அதை வேற ஒரு திசையில் போக வச்சு அதை துரத்தி விட்டான். இன்னொரு பக்கம் கனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் சண்டையில் ஈடுபட்டு ஒரு டாஸ்கில் இன்வால்வ் ஆகி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, மற்றவங்க கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வேணும், இவங்க ஏதோ பர்ஃபார்மன்ஸே பண்ண இவன் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தள்ளிட்டா மாதிரியும் மக்கள் வந்து விக்கல் சீக்கிரம் என்ன நீங்கள் இப்படி நடிக்கிறீங்க, அதாவது அவர் அழுவுறதை சொல்லுங்க, ஒரு டாஸ்கில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஸோ என்ன நீங்கள் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதெல்லாம் சூப்பருங்க, விக்கல் சீக்கிரமெல்லாம் அவன்ட்டு தான் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வெளியே நம்ம நினைக்கிறதா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனே அவனை நம்பிக்கிட்டு இருக்கான். ஓ நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதனாலே என்னன்னா பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம இந்த மாதிரி இந்த சண்டை இதெல்லாம் வந்து ஃபோக்கஸே பண்ணக்கூடாது சொல்லிட்டு இந்த சுபிக்ஷா கனி இந்த மாதிரி பீஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆட விடாமல் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டா. இப்போ தான் சுபிக்ஷா கொஞ்சம் தெளிவாகி ஓகே விக்கெட் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா போல்ச்சுப்பேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கான ஸ்கெட்ச் அடுத்த வாரம் தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளேயாவது இந்த விக்கெட் செட்டு தனியாக போயிட்டு ஏதாவது உண்மையில கேம் ஆடப்பாரு. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வாயில் எச்ச துப்புறது வந்து கேம் இல்லை. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்கறது தான் கேமு. அதில் நீ எந்த சைடில் நிற்கிற, எப்படி கேட்குற, அந்த கேட்குற விதம் எப்படி இருக்குது இப்படின்றது தான் கேமு. உன்னோட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இது கேமு. நீ உன்னோட கேரக்டரை எப்படி மாடிஃபை பண்ணிக்கிற கேமுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் விஷயம். ஸோ இதை பண்ணாலே போதும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டானா இது யாரையுமே பண்ண விட மாட்டான். இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா இது என்னடா இது வந்து டான்ஸ் காம்படிஷனா இல்லை சிங்கிங் காம்படிஷனா? இது இல்லையே, இது வந்து உன்னோட கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணுற ஒரு போட்டி. அந்த போட்டியில் வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸ்னு ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருந்தா எங்கேருந்து உருப்பிடும்? அதனால தான் உருப்பிடல, ஒன்று அமுச்சு விட்டான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கனி இப்போ துரத்தி விட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன ப்ரோ விக்கல்ஸ் என்ன ப்ரோ பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அவன் தானே கூட உட்காந்து கம்பெனி கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான்னா ஆக்சுவலாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, டே ஃபுல்லாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறான். நைட்டில் உட்காந்து கனி இது இப்படி தானே போயிருக்குது, கனி அது அப்படி தானே போயிருக்குது, ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா, நம்ம ஒன்று புரிஞ்சுட்டு இருக்கோம் இப்படி ஒன்று, அதாவது அவனோட தாட் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது. கனி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி தான் போயிருக்கு அப்படி தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு
இன்னொருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரு சனி வேலை நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தா பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஏய் யாரா நீங்கள், என்னடா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க? அதுவும் விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயம், சரியான பயம் ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா? இந்த மாதிரி நம்ம பேசுறது சரியா தப்பான அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறோமே, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறோமே, ஸோ இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அந்த டவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீ இறங்கி பண்ணிடணும், இல்லைனா பண்ணக்கூடாது, மூடிட்டு இருக்கணும். ஆனால் பேசுறது மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு விக்கல்ஸும் அரோராவும் கிட்டத்தட்ட ஒன்று. அரோரா எப்படி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வீக்கெண்ட் வந்து பேசுமோ, விக்கல்ஸும் கிட்டத்தட்ட அதே ஸ்ட்ராட்டஜி தான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் வீக்கெண்டில் போடுவான், இல்லை அது தப்பாயிடுச்சுன்னா வீக்கெண்டில் போட மாட்டான். ஸோ இதை தான் வீடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறோன்றானுங்க. டே நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் 1 hour ஷோவில் வரமாட்டுதுடா. நீ அதே மாதிரி தான் கனியை பர்ஃபார்ம் பண்ண சொன்னேன். அவங்க சிஸ்டரே வந்து சொல்லிட்டாங்க 1 hour ஷோவில் வரல கனி, நீனு கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி. எதுக்காக சொன்னாங்க? நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம் வராது, ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து இங்கே பார்க்க முடியல, அப்படியே பர்ஃபார்ம் பண்ணி தள்ளிட்டா மாதிரியும் அது 1 hour ஷோவில் போட்டு நாங்கள் ரசிச்சிட்டா மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். எனிவேஸ் இந்த இடத்துல கனி வெளியே போனதுக்கு ஒன் ஆஃப் தி காரணம் விக்கல் சொல்லலாம், முழு காரணம் விக்கல் சொல்ல முடியாது. ஏன்னா முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி தான். கனியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரெசிவாக தான் ஆடி ஆகணும். உங்கள் கூட இருக்கவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடாது. விக்கல் சீக்கிரம் ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க, அது வந்து கேப்டன்சி டாஸ்கில் தப்பாக விளையாட்டாரு. அந்த இடத்துல எஃப்ஜே போட்டு கத்துற கிளிக்கிறான். அங்கே வந்து இவங்களும் ஒரு வார்த்தை, விக்கல்ஸ் நீ பண்ண தப்பு தான். அதாவது இவன் எஃப்ஜே கத்துறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கணும், நீ ஆடினது தப்பான தப்பு, நீ ஆடின கேம் வந்து ரொம்ப தப்பு, ஒழுங்கா போய் சாரி கேளு. எஃப்ஜே போட்டு கிழிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் போயிட்டு ஆதிரே என்னை மன்னிச்சிடாதிரே, எனக்கு மனசு உண்மையிலே கஷ்டமா இருக்கு, காலில் விழுந்து சாரி கேட்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் நடிப்பை போடும்போது அந்த இடத்துல எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவன் வந்து சாரின்னு கேட்டவுடனே இவன் வந்து நிறுத்திடணுமா, அவன் தான் சாரி கேட்டார்ல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன விஷயம்னா அவங்க கூட இருக்கவங்க பண்ற தப்பை வந்து பார்த்தீங்கன்னா கனியால் கேட்கவே முடியல. ஆக்சுவலாக இப்போ விக்கல் சீக்கிரமுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் கூட கனியால் கேட்க முடியாதுங்க, சபரிக்கு எதிராக கேட்கவே முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களாம் நல்லவங்க, இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்ற ஒரு இது அந்த அன்பு வட்டாரத்தில் இவங்களாம் இருக்காங்க. கடைசியில் அன்பு வந்து இப்படி தோற்று போவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ஸோ ஒரு மாதிரி தோற்று போச்சு. இது இப்போ இல்லை, எப்பயோ தோற்று போச்சு. அதாவது ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே தோற்று போச்சு. அவங்க எப்போ நாமினேஷனுக்கு வந்தாங்களோ அப்பயே தோற்று போச்சு. ஆனால் சேனல் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே கனிக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும், அவங்க ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து வெளியே அனுப்பலாம். திவாகர் வெளியே போகும்போது வெளியே போக வேண்டிய ஆளுங்க கனி. உண்மையிலே சொல்கிறேன், ஓட்டு அப்பத்துலேருந்தே சுத்தமாக இல்லை. ஏன்னா கனி மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. இவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்னிங்காக ஒன்று பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒன்று வச்சுக்கிட்டு இவங்களை யாருமே அட்டாக் பண்ணக்கூடாது, இவங்க நாமினேஷனுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உண்மையான கேட்டிங்கன்னா உண்மை. ஆனால் கனி வந்து அது வாண்டடாக பண்ணல. அதாவது நான் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வாண்டடாக பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நல்லா பேசுகிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லா பேசுகிறாங்க, ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமுக்கு செட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், கனி இந்த கேமுக்கு செட் ஆன ஒரு ஆள் இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புறணி பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த கேமுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த கேம் வந்து தூக்கி சாப்பிட்ரும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயில் போட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது மற்ற கேம் மாதிரி சாதாரண கேம் இல்லைங்க. இது வந்து ஒரு மாதிரி அந்த வீடே ஒரு சூனியம் பூச்ச வீடு. நம்ம வெளியிலேருந்து பேசுகிறோம் எவ்வளோ, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஆரி, இந்த முத்துக்குமரன் இவங்கள மாதிரி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதாவது அவங்க கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்கும், வார்த்தையில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எவ்வளோ எமோஷ்னலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போனாலும் ஒரு விஷயத்தை இது பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த பின்னாடி போய் தப்பாக பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க 2 பேர்கிட்டையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்னன்னா ரொம்ப ஒரு மாதிரி மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸோ கனிலாம் வந்து அதுக்கு சூட் ஆகிற ஆளே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அன்பு கொடுத்தாங்கன்னா திருப்பி அன்பு கொடுக்கணும். அதனால அவங்க தப்பே பண்ணாலும் நம்ம அன்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அது எப்பயோ முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை விஜய் டிவி இப்பயாவது வெளியே அமிச்சிங்களே. நான் கூட நினச்சேன் ஃபினால ஸ்டேஜில் ஏற்றிடுவானுங்க போல அப்படின்னு நினச்சேன். அந்த தப்பு பண்ணாமல் இப்பயே அமுச்சு விட்டது ரொம்ப நல்லதான். எனிவேஸ் கனி எவிக்ட் ஆனது எத்தனை பேருக்கு வந்துச்சா என்னங்க கனி போயிட்டாங்க, இதுக்கப்புறம் கேம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை வந்து கனி வெளியே போனதுலாம் ஒரு இம்பாக்டும் இல்லை, உள்ளே இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு மட்டும் பெரிய இம்பாக்டாக இருக்கும். யார் சொல்லுங்கள்? விக்கல்ஸு. ஏன்னா எல்லாத்தையும் போயிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, நாள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணதை நைட்டில் எடுத்துகிட்டு போய் குப்பத்தூரில் கொட்டுற மாதிரி எடுத்துகிட்டு போய் கொட்டுவார். கனி இப்படி ஆயிடுச்சு, கனி அப்படி ஆயிடுச்சு, கனி இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு கனின்னு. ஸோ கனியோட கேம் வந்து இங்கே தான் காலியாச்சு. இவன் கூட உட்காந்து கதை பேசுகிறதா கேம்னு ஒருத்தவங்க நினச்சாங்களே, அங்கேயே சோழி முடிஞ்சுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.